பீஜமுடு பீஜமுடு டான் 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 டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் மை வி த்ரீ ட்ரீம் வே தமிழ் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருந்தேன், அதுவும் வெல்கம் வீடியோ. அதுக்காகவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தேங்க்யூ 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 ஸோ மச். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, மேம் அடுத்த வீடியோ எப்போ வரும், வீடியோஸ் வந்து எப்போ போடலான்னு இருக்கீங்க, இல்லை இப்போ ப்ரெசண்ட் நம்ம மைவித்ரையில் நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயத்த பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நானும் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் ஒர்க் அந்த மாதிரி இருந்ததுனால போட முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து ஓகே போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாமல், இல்லை எது சரி எது தப்புன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத மனநிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நாமளாவது கரெக்டான வீடியோ வந்துட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துட்டு போடலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுட்டு இருக்கேன். 1 by 1 கண்டினியூவாக நான் அதுவும் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக போடுவேன். அந்த வீடியோஸும் பாருங்கள். பார்க்குறது மூலிமா நீங்கள் முழுக்க நம்ம மையத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இப்போது போயிட்டு இருக்கிற இஷ்யூ வந்துட்டு என்ன என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்துட்டு மைவித்தில் இருக்கிற மெம்பருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். மைவித்தில் இருக்கிற மெம்பருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்துட்டு ஹாட் டாப்பிக்காக ஹெட்லைன்ஸாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மைவித்ரி இது மட்டும்தான் வந்துட்டு ஹாட் டாப்பிக்காக ஹெட்லைன்ஸாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம எப்படி ஆகிட்டு இருக்கோன்னா, தமிழ்நாடு போக, அதர் ஸ்டேட் போக, இந்தியா போக, வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு இது வந்து ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் தான் எல்லா சைடில் இருந்துமே. நிறையா கம்பெனிஸ் நிறுவனம் வந்துட்டு பெய்டு ப்ரொமோஷன் நிறைய செலவு பண்ணியெல்லாம் அவங்களோட நிறுவனத்தை பற்றி வெளியே பேசணுன்றதுக்காக அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குவாங்க. நம்மளுக்கு அது எதுவுமே தேவையில்லை. இப்போ இருக்கிற நியூஸ் சேனல்ஸும் சோஷியல் மீடியாவுமே போதும். ஆல்மோஸ்ட் நம்ம மைவித்தில் இப்போ ப்ரெசென்ட் இருக்கிறது 60 lakhs ப்ளஸ் டவுன்லோட்ஸு. ஆனால் நம்ம மைவித்ரி இப்போ ரீச் ஆகிருக்கிறது ஆல்மோஸ்ட் 3 கோடி மக்களுக்கும் மேலே வந்துட்டு மைவித்ரின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. மைவித்ரின்ற நேம் வந்து ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணுற ஒரு கம்பெனியாக வந்துட்டு நம்ம கம்பெனி மாறி இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா, இந்த சோஷியல் மீடியாவுக்கும் நியூஸ் சேனலுக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஃப்ரீ ப்ரொமோஷன் நம்மளை பிரபலம் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் வந்துட்டு உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் இல்லைங்களா? உண்மை என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்துட்டு சரியான முடிவை வந்து நம்மளால் எடுக்க முடியும். மைவித்ரியில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் மைவித்ரி எப்படி, என்ன ஏது, என்ன மாதிரி நீங்கள் வந்து மைவித்ரியில் ஜாயின் பண்ணீங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு எந்த மாதிரியான வாய்ப்பு, நீங்கள் அதில் எப்படி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபருக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே மைவித்ரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங், இல்லை மைவித்ரி ஆட்ஸா, இல்லை இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். அதனால வந்துட்டு வெளியே இருக்கிற யாராலுமே வந்துட்டு கம்பெனி வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்க முடியாது அவங்களால. அது வந்து அவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது. என்னன்னு தெரிஞ்சாதான் அவங்களாலையும் ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் வந்துட்டு மைவித்ரி மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இது உண்மைதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். வெளியே இருந்து இதை புதுசாக பார்க்குற நபருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சொன்ன உடனே எதாக இருந்தாலுமே நம்புறதை விட அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சு ஆராய்ஞ்சு முடிவு எடுக்கிறது தான் நல்லது. இப்போது போயிட்டு இருக்கிற விஷயம், இந்த இஷ்யூ ஆல்மோஸ்ட் நம்ம சோஷியல் மீடியாக்குள்ளே போனாலே கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மைவித்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்ஸில் ஒரு டைட்டிலில் எல்லா நியூஸ் சேனலுமே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற ஒரு ஒன் ஆஃப் தி டாப் நியூஸ் அப்படின்னா அது நம்மளோட மைவித்ரி பற்றினது தான் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2 விஷயம். ஒன்று வந்துட்டு நாம் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கோம், பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு இருக்கோம், ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கோம். இது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உண்மை
இதுதான் சொல்லிட்டு இருக்காங்களா சோஷியல் மீடியாவில், இப்போ இருக்கிற நியூஸ் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் இப்போ வந்து பார்க்குறேன். எதுக்காக அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும். அதோட உண்மை என்ன? அதோட தன்மை என்ன? அத பத்தி ஒரு நாலேட்ஜ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கனா சாரி நான் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சர்ச் பண்ற இடமா இருக்கட்டும், தேடுற இடமா இருக்கட்டும், Google, சோஷியல் மீடியா, ஆன்லைன்ஸ், YouTube இந்த மாரி Facebook, Instagram இந்த மாரி விஷயத்துல தான் வந்து நம்ம ஒரு விஷயத்த பத்தி சர்ச் பண்ணி பார்க்குவோம். அதுவும் மெயினா இருக்கிறது வந்துட்டு YouTube. அதுல வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நெறைய வீடியோஸ் வரும். ஸோ அது மூலியமா நம்ம நெறைய விஷயம் கத்துக்கலாம். சோஷியல் மீடியான்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். எப்படின்னா, அத சரியான முறையில யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான். ஆனா இப்ப அது எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, அ உண்மையான விஷயத்த வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுன்றத போக, அதுக்கு ஆப்போசிட்டா தான் இப்போ வந்துட்டு இருக்கிற சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உண்மைய கொண்டு போய் சேர்க்கணுன்றத விட, டிஆர்பி அதிகமா வரணும். அ நம்ம சேனல்ஸ்க்கு வியூஸ் அதிகமா வரணும். இல்ல ஒரு சோஷியல் மீடியா பெர்சனா இருந்தா ஃபாலோவர்ஸ் அதிகமா கிடைக்கணும். சப்ஸ்கிரைப் அதிகமா கிடைக்கணும். லைக்கு, கமெண்ட்டு இத மட்டுமே ஒரு நோக்கமா வச்சு தான் எல்லாருமே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. யாருமே ஒரு உண்மையான வீடியோவ, உண்மையான விஷயத்த வந்து யாருமே கரெக்ட்டா வந்து கொண்டு சேர்க்க மாட்டேன்றாங்க. இது எனக்கு இப்போ ப்ரெசென்ட் இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து சோஷியல் மீடியால எதையாவது பத்தி சர்ச் பண்ண போலான்னா, அது உண்மையா இருக்குமா? பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு, அதுவே நெறையா ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்துட்டு எனக்கு இருக்கு. எப்படி நம்புறதுன்னே தெரியல. அந்த மாரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா தான் இப்ப இருக்கிற சேனல்ஸும், சோஷியல் மீடியாவும் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மண்டே நடந்த நம்மளோட கோயம்புத்தூர் நிகழ்வு. அதுல அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடந்துச்சு? எதுக்காகன்னு எல்லாரும் வந்திருந்தாங்க? அங்க என்னலாம் நடந்தது? அப்புறம் எப்படி எல்லாரும் போனாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த விஷயத்துக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து நியூஸ் எல்லாமே பார்த்த எல்லாருக்கும் தோணுன ஒரே விஷயம் கண்டிப்பா கோவம் வந்திருக்கும். நேரடியா வந்த எல்லாருக்குமே. எதுக்காக கோவம் வந்திருக்கும் அப்டின்னா, எந்த ஒரு நியூஸ் சேனலுமே அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதே உண்மையான விஷயத்த யாருமே போடவே இல்ல. ஒருத்தர் 10,000 பேர் வந்திருக்கதா ஒரு நியூஸ் சேனல்ல போடுறாங்க. ஒருத்தர் 25,000 பேருன்னு போடுறாங்க. ஒருத்தர் 50,000 பேருன்னு போடுறாங்க. மோசடின்னு சொல்லி போடுறாங்க. அதுவும் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, ஆ மை வி 3 அச்சனம் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தால் வருமானம். எங்க யூடியூப் சேனல்ல பார்க்குறோம் நாம. அது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அவங்க உண்மையா சொல்லல. சும்மா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டிய வர வைக்கணும். நெறைய பேரு இதுல இருக்கிறாங்க. ஓகே இவ்ளோ லட்சம் பேர் யூஸ் பண்றாங்க. நம்ம இந்த மாரி நெகட்டிவா இல்ல ஒரு பொய்யான விஷயத்த போட்டோம்னா உடனே பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் வந்து இந்த ஒரு தாட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு என்னால இப்போ எந்த சோஷியல் மீடியாவுமே நம்பவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ஆயிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின், ஒரு கேள்விக்குறி என்னவா இருக்கும்னா, இப்போ ப்ரெசென்ட் நம்ம சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே நம்ம மைவித்ரி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்க சொல்றது உண்மையா? பொய்யா? எத நம்புறது? எத நம்பக்கூடாதுன்ற இந்த நெறைய விஷயம் வந்துட்டு நெறைய பேரோட மனசுல போயிட்டு இருக்கு. அவங்க மை3 மெம்பரா இருக்கலாம். இல்ல வெளிய இருந்து நம்ம நிறுவனத்த பத்தி இப்போ புதுசா தெரிஞ்சுக்கிற ஒருத்தரா இருக்கலாம். ஆ எது உண்மை? இல்ல நெறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியால சொல்றது மட்டும் தான் உண்மைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நெனச்சுட்டு இருக்கிறீங்க. இல்ல மை3ல இருக்கிற ஒரு மெம்பருக்கு கண்டிப்பா தெரியும். அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது. அவங்க பொய்யான ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா? இது வந்துட்டு எது உண்மை? பொய்? நம்பலாமா? நம்ப வேண்டாமான்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்பலாம் இல்லைங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும்னாலாம் இல்ல. ஒரு சின்ன விஷயம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே எது உண்மை? எது பொய்? இத நம்பலாமா? நம்ப வேண்டாமா? மை3ன்றது என்ன? அது உண்மையாவே ஒரு மக்களின் நிறுவனம் தான்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிய வரும். என்ன அப்டின்னா, ஆஸ் ஏ ஒரு நபரா வந்துட்டு நீங்க இந்த விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு படத்துக்கு போகணும்னு நெனைக்கிறீங்க. அந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இல்ல ஃபர்ஸ்ட்டு இந்த படத்த பத்தி நம்ப கேட்டு தெரிஞ்சுட்டு போலாம். இது என்ன மாரியான படம்? அ இது ஒர்த்தான படமா? அப்புறம் நம்ப செலவு பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அது வேஸ்ட் ஆனா என்ன பண்றது? இல்லன்னா சில பேரு தனியா போய் பார்க்கணும்னு நெனைக்குவீங்க. ஃபேமிலியோட போணும்னு நெனைக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட போணும்னு நெனைக்குவீங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்துல போயிட்டு பார்க்கணும்னு நெனைக்குவீங்க. பட் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்த பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ மாரி தெரிஞ்சுட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி நெனைக்குவீங்க. அப்படி அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இப்போ வந்துட்டு இருக்கு. மை வி 3னா என்ன? அத பண்ணலாமா? வேண்டாமா? இல்ல நம்ப பண்ணிட்டு இருக்கோம்.
அது இருக்குமா போயிடுமா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கொஷின் நிறைய பேருக்குள்ள இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யாருக்கிட்ட கேட்டா சரியான பதில் கிடைக்கும்? நம்பர் ஒன் வந்துட்டு அந்த படத்தை ஒரு கான்செப்ட்ல இதான் உண்மை, இதோ இந்த ஒரு கருத்தோட தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு படத்தை எடுத்த டைரக்டருக்கு தான் அந்த படத்தோட உண்மையான கருத்து என்னன்னு சொல்லிட்டு அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவருக்கு அடுத்து அதுல நடிச்சிருக்கிற மெயின் கேரக்டரான ஹீரோ ஹீரோயின்ஸ். ஏன்னா அந்த படம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க நடிக்கவே ஒத்துட்டு இருக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த படத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன ஒரு நோக்கத்தோட அந்த படத்துல அவங்க நடிச்சிருக்காங்க, என்ன கான்செப்டை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அந்த படத்துல நடிச்ச சைட் ஆக்டர்ஸ், மெயின் கேரக்டர் நிறைய பேரை கேட்டு தெரிஞ்சா உங்களுக்கு வந்து தெரியும். இல்ல அதுல ஒர்க் பண்ண வீடியோகிராஃபர், கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லைன்னா வெளியே அந்த ஒரு படத்தை பத்தி கருத்து சொல்றவங்க கிட்ட ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. சும்மா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மேலாப்புல அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்களா ஒரு கருத்து வந்து எப்படி எடுத்திருக்குவீங்கன்னா, ட்ரீசரை பார்க்கறது மூலியமாவோ இல்ல ட்ரைலரை பார்க்கறது மூலியமாவோ இல்ல டே 1 ரிலீஸ் ஆயிருக்கு, அன்னைக்கு அடுத்து போகணும்னு நினைக்கும் போது அதை பத்தி நான் நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்குவாங்க. நைஸ் மூவி, குட் எக்ஸ்பிளனேஷன், இல்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சுதான் நாம வந்துட்டு ஒரு முடிவு வந்து எடுக்குவோம், இது வந்து படம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த எந்த விஷயத்தையுமே நம்ம பண்ணாம அந்த படத்தோட போஸ்டர் வந்து எங்கேயோ ஒட்டியிருக்காங்க. அந்த படத்தோட போஸ்டரை மட்டுமே பார்த்துட்டு ஒருத்தர் வந்து இதுதான் படம்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னா அதை வந்து உங்களால ஏத்துக்க முடியுமா? அவர் சொல்றது உண்மையா இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்டரை பார்த்துட்டு மட்டுமே கருத்து சொல்றவங்க சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க நம்பினீங்கன்னா ஸோ உங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க அறிவாளியா இல்லை யார் அறிவாளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு பாருங்க. அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம மைவித்திரில போயிட்டு இருக்கிற விஷயமும், இந்த சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இல்லை கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய பேர் இப்பெல்லாம் ஒரு மைவித்திரின்னு சொல்லி போட்டாலே அவங்களுக்கு வந்து வியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹாட் டாபிக்காகவும் பேசக்கூடிய ஒரு விஷயமாவும் நம்ம மைவித்திரி வந்து மாறிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா போடுற யாருமே உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததுல ஒருத்தருமே சொல்லலை. அதனால மட்டுமே எனக்கு முழுக்க முழுக்க இந்த நியூஸ் சேனல்ஸ் மேலேயும் இந்த சோஷியல் மீடியாஸ் மேலேயும் இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முடிஞ்சாலும் தெரிஞ்சுக்காமே இருக்கலாம். ஏன்னா பொய்யான ஒரு விஷயத்த தெரிஞ்சு நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் போறதுக்கு தெரிஞ்சுக்காமே இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான் இப்போ எனக்குள்ள வந்திருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இந்த நியூஸ் சேனல் சோஷியல் மீடியாலலாம் மைவித்திரை பத்தி தப்பா போடுற வீடியோஸ், இல்ல மோசடி, ஊழல் இந்த மாதிரியான நிறைய விஷயம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து கண்டிப்பா கோவம் வந்திருக்கும் ஆஸ் ஒரு மைவித்திரி மெம்பரா இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரிதான் இந்த கம்பெனியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மேனேஜிங் டைரக்டரா நம்மளோட எம்டி சார் வந்துட்டு நம்மளோட மைவித்ரி எம்டி ஃபாரம் சேனல்லே வந்துட்டு இது என்ன கம்பெனி, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்கமிங் அப்டேட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவரு சொல்லுவாரு. ஏன்னா அவரு தான் மேனேஜிங் டைரக்டர், அவருக்கு தான் இதை பத்தி முழுசா தெரியும். அப்படி இல்லையா அதோட நிர்வாகிகளா இருக்கிற அத்தாரிட்டிஸ் அண்ட் டைரக்டர்ஸ், அதுல ஒர்க் பண்ற அட்மின்ஸ் இவங்களை கேட்டு கூட நீங்க மைவித்ரினா என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லையா அதுல ஒர்க் பண்ற ஒருத்தர்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்க எப்படி சேர்ந்தாங்க, இப்ப என்னவா இருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இன்கம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் வெளியே ரோட்ல ஒரு போஸ்டரை பார்த்துட்டு கதை சொல்ற ஒரு நபரா இருக்கிற இந்த நியூஸ் சேனல்ஸையும் சோஷியல் மீடியாவையும் பார்த்து அவங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பினீங்கன்னா உங்களை நீங்க தான் கொஸ்டின் பண்ணிக்கணும். நம்ம ஒரு உண்மையான விஷயத்தான் கேட்டுட்டு இருக்கோமா, அவங்க சொல்றது உண்மையா, நம்ம அதை நம்பலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கொஸ்டின் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை நீங்க கொஸ்டின் பண்ணாலே உங்களுக்கு தெரிய வரும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்க கோவம் தான் வந்துட்டு இருக்கு சோஷியல் மீடியால போக போக. இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு 2 விஷயம், ஒன்று கோவம், இன்னும் வந்து பயம். கோவம் யாருக்கெல்லாம் வந்துட்டு இருக்குன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மைவித்ரி ஸ்டார்ட் பண்ணி 2.5 இயர்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. டே 1ல இருந்து இருக்கிற நபர்களுக்கு தெரியும் மைவித்ரி என்ன எப்படி இன்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அதை பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் கம்பெனியை, ஒரு மக்களுக்காக இருக்கிற கம்பெனியை, ஒரு மக்கள் நல்லபடியா ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துட்டு இருக்கிற கம்பெனி மேல இப்படி பொய்யா நீங்க இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா கோவம் மட்டும்தான் வரும். என்னையும் சேர்த்து எனக்கும் இப்போ கோவம் தான் இருக்கு அந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்து. பயம் யாருக்கெல்லாம் இருக்கும்னா இப்போ ரீசெண்டா ஒரு
6 மந்த் இல்லை 3 மந்த்ஸ் இப்போ ரீசெண்டாக சேர்ந்த நபருக்கு வந்துட்டு என்ன நாம் சேர்ந்த நேரத்தில் இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கே, இந்த கம்பெனி இருக்குமா போயிடுமா, இல்லை இந்த கேஸ் வந்து அடுத்த லெவலில் என்ன ஆகும், இதை நம்பலாமா வேண்டாமா, நம்ம இப்போ தான் சேர்ந்துருக்கோம், எங்கே மோசம் போயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு உள்ள வந்துட்டு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது வந்து காமனாக ஒரு ஹியூமனாக இருந்தால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷயத்த பற்றி கோவம் வரும், இல்லை ஃபீலிங்ஸ் வரும், இல்லை இந்த மாதிரி பயம் வரும். எல்லாமே அவங்கவுங்கள பொறுத்துது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நபர், நீங்கள் ஆல்ரெடி மைவித்திரியில் லாங் டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, இல்லை இப்போ நீங்கள் புதுசாக சேர்ந்து இருந்தாலுமே சரி, இல்லை மைவித்திரியிலே இல்லை, நான் வெளியே இருந்து ஒரு பர்சனாக இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, மைவி3 ஆட்ஸ் எப்பவுமே மக்களின் நிறுவனம் சொல்கிறது உண்மைதான். இந்த விஷயம் மட்டும்தான் உண்மை. மற்ற விஷயம் எல்லாமே முழுக்க 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 பொய். ஏன்னா அவங்க சொல்கிற விஷயத்த சரி ஓகே, இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்த சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ வரதில்லை, ஒரு விஷயத்தை பற்றி பல வீடியோஸ் வரும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மைவி3 எடுத்துக்கோங்க, விஷயம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வேறு வேறு நியூஸ் சேனல்ஸில் வேறு வேறு சோஷியல் மீடியாலையும் வேறு வேறு கண்டென்ட் இருக்கும், வேறு வேறு கருத்துக்கள் இருக்கும். அப்போ எதை உண்மைன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறது? அப்போ நம்மளுக்கே ஒரு கொஷின் மார்க் இருக்கும்ல, இதை நம்புறதா அதை நம்புறதா இல்லை என்னன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர். இப்போ சோஷியல் மீடியான்றது எப்படி இருந்ததுன்னா, மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா வந்து ஸ்டார்டிங்கில் கிரியேட் ஆனது. ஒரு பத்திரிக்கை, நெக்ஸ்ட் நியூஸ் சேனல், அப்புறம் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ஒரு உண்மையான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கமே கிடையாது. அவங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது எல்லாமே சேனல்ஸ்காரங்களாக இருந்தால் டிஆர்பி. அவங்களுக்கு டிஆர்பி வேணும், அவங்களோட சேனலை நிறைய பேர் பார்க்கணும். அதுவே சோஷியல் மீடியா பர்சனாக இருந்தால், எக்ஸாம்பிள் ஒரு யூடியூபராக இருந்தால் சப்ஸ்கிரைபர் நிறைய வேணும், அவங்க போடுற வீடியோக்கு லைக் வரணும், கமெண்ட்ஸ் வரணும், இந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்க போடுற ஒரு வீடியோ வந்து இருக்கும். அதுவே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், நம்ம பேஜை நிறைய பேர் பார்க்கணும், இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஆஸ் ஒரு மைவி3 மெம்பர் இப்போதான் புதுசாக சேர்ந்துருக்கீங்க. மைவி3 வந்து அவ்வளோ இன்கம் கொடுக்குது, இவ்வளோ இன்கம் கொடுக்குது, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் ஆல்ரெடி நான் இன்கம் எடுத்துட்டு தானே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க ஸ்கிப் பண்ணிட்டு. ஆனால் அதுவே வந்துட்டு வெளியே வந்துட்டு மைவி3 இப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க, இல்லை இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கு, மைவி3 மோசடி, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நம்ம இப்போ தானே சேர்ந்துருக்கோம், ஐயோ என்ன இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குவீங்க. யாராக இருந்தாலுமே அவங்களோட மைண்ட் செட் அதுவாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட நான் இது வரைக்கும் பார்த்ததுல யாருமே உண்மையான விஷயத்த சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் சில சேனல்ஸ் எல்லாம் அந்த கோயம்புத்தூர் நிகழ்வு நடந்துச்சு இல்லைங்களா, மக்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கு நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா டைட்டில் எப்படி எப்படியோ போட்டுட்டு இருக்காங்க. 25,000 பேர் வந்திருக்காங்க, 10,000 பேர் வந்திருக்காங்க. அப்போ எது உண்மை? பஸ்ல வந்தவங்க, எங்கெங்க இருந்தும் வந்தவங்க, தமிழ்நாடை தவிர்த்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்களே 1000 பேருக்கு, அதாவது எத்தனை ஆயிரம்னா 1 lakh 2 lakhs மேல இருக்குவாங்க. ஓவரால் தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்களே ஓவரால், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்தவங்களே ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 lakhs மேலே இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனதும் நிறைய பேர் அங்கங்கே பஸ்ஸில் வரவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சொன்ன விஷயம் எல்லாமே 10,000 பேர், 20,000 பேர், 50,000 பேர். அப்போ எதை நம்புறது சொல்லுங்க? யாராவது ஒருத்தராவது உண்மையான விஷயத்த போட்டாங்களா? அதை விட அதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, மைவி3 ஆட்ஸ் என்னும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா இன்கமா. யூடியூப் சேனல் எங்கெங்க இருக்கு? அது வந்துட்டு நம்ம மைவி3 ஆட்ஸ் எம்டி ஃபார்ம் அந்த சேனல் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக மட்டும்தான் இருக்குமே தவிர இன்கம் எடுக்கிறது நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடுத்துட்டு இருக்கோம். அதுவே தெரியாம அவங்க என்னென்ன கருத்தோ போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எதை நம்புறது சொல்லுங்க? அது உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டிப்பா என்னால நம்ப முடியல. நீங்க அதை எப்படி நம்புறீங்க, இல்லை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு சொல்றது ஒரே விஷயம் தாங்க. இப்போ மைவி3 பத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிற யாருமே மைவி3ஓட மெம்பரே கிடையாது.
நான் சொன்ன மாதிரி ரோட்ல இருக்கிற ஏதோ ஒரு போஸ்டரை பார்த்துட்டு இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்ற மாதிரியான ஆட்கள் தான் மைவித்ரினா என்னன்னே தெரியாம அவங்க சொன்னதையும் இவங்க சொன்னதையும் அங்கங்க சின்ன சின்ன விஷயம் கிடைச்சதையும் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. சும்மா நாமளும் ஒரு வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த சில யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க பாருங்க. நான் வந்து நேம் மென்ஷன் பண்றேன். ஆக்சுவலி மதன் கௌரி அவர் வந்துட்டு ஒரு அல்கரிதம் பேசுற பர்சன். நிறைய விஷயம் வீடியோஸ் வந்து போட்டு இருக்காரு. ஆனா அவரு போடுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தோ இல்ல அந்த விஷயத்த பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணி இந்த மாதிரி தான் போட்டு இருக்குவாரு. ஆனா இப்ப மைவித்திரை பத்தி சொல்ற எந்த ஒரு விஷயமே உண்மை இல்லைன்னும் போது நானே நிறைய தடவை வந்துட்டு அவரோட சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்லாம் அப்போ அதுவும் சும்மா ஏதோ ஒரு கெஸ்ட்ல போட்ட விஷயமா இருக்குமோ, பொய்யா இருக்குமோ. அது மட்டும் இல்லாம இந்த சாட்டைன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அதுல போடுற விஷயமும் அப்படிதான். உண்மையான கருத்து, உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் சொல்லலைங்க. நீங்க மைவித்திரிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பெருசா எதுவும் பண்ணணும்னு கிடையாது. நேத்து சேர்ந்த ஒரு நபர்கிட்ட போயிட்டு கூட நீங்க கேளுங்க, மைவித்திரில எப்படி நீ சேர்ந்தன்னு சொல்லிட்டு. அவரே சொல்லிடுவாரு. நான் மைவித்திரில எப்படி சேர்ந்தேன், ஃப்ரீயா தான் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி தான். யார் வேணாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு கூட இங்க உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கு. ஸோ அது நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். இல்ல வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். உங்களை யாருமே கேட்க போறது இல்ல. ஆனா அதுவே நம்ம ஒரு மூவி கூட சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்குவாங்க. அந்த மூவியை வந்துட்டு நீங்க போய் பார்த்தா மட்டும்தான் வெளியே சொல்ற விஷயம் உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அது வரைக்குமே யாரோட கருத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபைனல் பண்ண முடியாது. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட பார்த்திருக்கலாம். இன்னொருத்தர் வேற நோக்கத்தோட பார்த்திருக்கலாம். நீங்க பார்க்கும்போது தான் அதிலிருந்து உங்களுக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அதே மாரி தாங்க நம்ம மைவித்ரியும். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, நியூஸ் சேனல் சொல்றாங்க, சோசியல் மீடியா சொல்றாங்க. அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யூடியூபர் சொல்றாரு அப்படின்னா, அது உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. வியூஸ்க்காகவும், சப்ஸ்கிரைப்காகவும், லைக்காகவும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இப்பல்லாம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. யாரோட வீடியோவுமே நம்ப முடியறதில்ல. அதனால வந்துட்டு மைவித்திரிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விஷயம் ஓப்பனாவே இருக்கு. அ இது ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரில உருவாக்கி, அவுட் ஆஃப் கண்ட்ரில மெயின் பிரான்ச்ச வச்சுட்டு, இங்க வந்துட்டு சும்மா உங்களுக்கு ஒரு கால் சென்டர் மாரியான சர்வீஸ் குடுத்துட்டு இருக்கிற நிறுவனம் கிடையாது நம்மளோட மைவி த்ரெட்ஸ். ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட் 27 இடத்துல வந்துட்டு ஆஃபீஸஸ் வந்துட்டு நெறைய இடத்துல இருக்கு. அந்த ஒரு ஆஃபீஸ்லயுமே அத்தாரிட்டீஸ் அண்ட் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு மைவித்ரியோட நிர்வாகிகள் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு போனாலுமே அ போயிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்க மைவித்ரினா என்ன? இது என்ன மாரியான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க உங்களுக்கு அத பத்தின முழு சர்வீஸ் குடுக்கவும் ரெடியா இருக்காங்க. ஆ அதுவும் மட்டும் இல்லையா, உங்கள சுத்தியே மைவித்ரில இன்கம் எடுத்துட்டு இருக்கிற யாரோ ஒரு பெர்சன் வந்துட்டு இருக்குவாங்க. அவங்க கிட்டயே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்படி சேர்ந்தீங்க? என்ன மாரியான இன்கம் எடுத்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லையா, நெறைய கூகுள் மீட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர கான்டாக்ட் பண்ணி நீங்க அத பத்தி தெரிஞ்சுட்டு கூட இதுல நீங்க சேரலாம். டெய்லி ஆஃபீஸ் ஓப்பனிங் இருக்கு. எவ்ரி சண்டே மீட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து கன்டினியூவா எல்லா ஆஃபீஸ்லயுமே போயிட்டு இருக்கு. முதல்ல விட இப்ப நெறைய சர்வீஸ் டெய்லி ஆஃபீஸ் கம்பல்சரி ஓப்பன் இருக்கு. எது ஒண்ணுமே யாருக்குமே டிலே ஆகுறதே இல்ல. இப்பவும் மக்கள் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க நம்பிக்கை வச்சு. ஸோ உங்களுக்கு சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, நியூஸ் சேனலா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டுங்க. அதிகமான ஃபாலோவர்ஸ், அதிகமான சப்ஸ்கிரைபர் கூட வச்சுட்டு இருக்கட்டும். அதுலலாம் உண்மை கிடையாது. உண்மையான கருத்து என்னன்னு சொல்லிட்டு நாம ஃபுல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா மட்டும் தான் தெரியும். எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீவிர விசாரிப்பதே மெய்ன்னு" சொல்லிட்டு. அதுதான் எல்லாருமே பண்ணி தெரிஞ்சுக்கணும். கண்ணால் பார்க்குறோம், தம்ப்லைன்ல மோசடி பண்ணிட்டாங்க. அ வீடியோஸ் பார்த்து யூடியூப்ல வீடியோ பார்க்கறது மூலியமா இன்கம் தராங்க. இல்ல அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உண்மை கிடையாது. இல்ல காதால கேட்டிருக்குவீங்க. யாரோ சொல்ற ஒரு கருத்த வந்துட்டு உங்க காது மூலியமா நீங்க எடுத்து இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்குவீங்க. ஆனா இது 2மே வந்துட்டு உண்மை கிடையாது. உண்மையான கருத்து என்னன்னு சொல்லிட்டு, இல்ல உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, நீங்க தெளிவா ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுங்க. ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப பண்றத விட, இப்ப நான் சொன்ன மாரியான ஆஃபீஸ் விசிட்டிங், மைவி3 மெம்பர கான்டாக்ட் பண்றது. இது மட்டும் இல்லாம, அந்த வீடியோ கீழ கமெண்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் இல்லைங்களா? எல்லா வீடியோஸ்லயுமே. அதுல நீங்க போயிட்டு பார்த்தாலே, மைவி3 மெம்பர் வந்துட்டு என்னவா மைவி3ல இருக்காங்க, அது என்ன மாரியான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு அவங்களே கீழ கமெண்ட்ல போட்டிருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் மக்களின் நிறுவனம். மைவி3 ஆட்ஸால தான் என் வாழ்க்கை வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. மைவி3 ஆட்ஸ் வந்துட்டு என் வாழ்க்கையே மாத்திருக்குன்னு சொல்லிட்டு
நிறைய விஷயம் வந்து கமெண்ட்ல போட்டு இருக்குவாங்க. மைவித்ரினா என்னன்னு தெரியாத ஏதோ ஒருத்தர் தான், யாரோ ஒருத்தர்ல தெரியாத ஆட்கள் எல்லாருமே வந்துட்டு சும்மா அந்த கருத்தை மட்டுமே அந்த வீடியோல கேட்டுட்டு ஃப்ராட் கம்பெனி மோசடி பண்ணிட்டாங்க, உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் மைவித்ரில சேர்ந்த ஒரே ஒரு நபராது, ஒரு ஓஎம்மா இருக்கட்டும், பிஎம்மா இருக்கட்டும், இல்ல யார வேணா இருக்கட்டும்ங்க, ஒரு நபர் நான் மைவித்ரில சேர்ந்து நானும் ஏமாந்துட்டேன், என்னையும் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒருத்தருமே போட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா சேர்ந்து எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரீயா தான் சேர்ந்தாங்க, ஃப்ரீயா சேர்ந்து டிராவல் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எதுவுமே தெரியாம யாரோ ஒருத்தர் அசோக் ஸ்ரீநிதின்ற பர்சன் நான் வந்து பொதுநல வழக்கு போட்டிருக்கேன், நான் வந்து நிறைய அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன். பண்ணுங்க சார், உங்களை யார் வேணான்னு சொன்னது? ஆனா ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு கொண்டு போய் சேருங்க. இப்போ நீங்க கொடுத்துருக்கீங்களா ஒரு கேஸ், மைவித்ரி ஆட்ஸ் அண்ட் மோசடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க போனா மக்கள் எல்லாருமே உங்க மேல எவ்வளவு கோவமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மைவித்ரில இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. என் கம்பெனி பத்தி இந்த மாதிரி நீ பொய்யா சொல்லிட்டு இருக்க. ஏன்னா இது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒர்க்குக்கு போனா அதை ஒர்க்கா மட்டும்தான் பாக்குவாங்க. ஆனா மைவித்ரில இருக்கிற ஒரு ஒரு மெம்பருமே மைவித்ரி அட்ஸ ஒரு ஒர்க்கா ஒரு பிஸ்னஸா பார்க்காம எல்லாருமே அதை வந்துட்டு அவங்களோட லைஃபா பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்துட்டு சேர்ந்த எல்லாருக்குமே, எனக்குமே மைவித்ரி வந்து என்னோட லைஃப் தான். ஏன்னா மைவித்ரில வந்து இப்போ நான் இன்கம் எடுத்துட்டு இருக்கேன், என் பேரண்ட்ஸ் இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுத்தி இருக்கிறவங்க, நிறைய குடும்பங்கள் வந்து இப்போ மைவித்ரியால ஒரு பெரிய இன்கம் எடுத்துட்டு நல்லா இருக்காங்க. ஸோ இவ்வளோலாம் இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்? யாராவது ஒருத்தராவது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? நான் மைவித்ரியால ஏமாந்துட்டேன், எனக்கு வந்து நீதி வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம். நீங்க கேட்ட நீங்க போட்ட வழக்கையே பொய்ன்னு சொல்லிட்டு மைவித்ரி மெம்பர் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி அது உண்மைன்னு சொல்லிட்டு சொல்லலாம்? இப்ப பாக்குற வியூயர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எது ஒண்ணுமே தெரிஞ்சுட்டு நம்புங்க. முழுசா வந்துட்டு தெரியாம எது ஒண்ணுமே நம்ம தெரியாம போய் விழுறதும் தப்பு. அது தெரிஞ்சுக்கிட்டு சாரி சும்மா அவங்க சொல்ற ஒரு விஷயத்த வந்துட்டு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்புறதும் தப்பு. இல்ல அவங்க சொல்றது வந்து உண்மை இல்ல, இது நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பாம இருக்கிறதும் தப்பு தான். எது ஒண்ணுமே நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அதோட உண்மையான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அடுத்தடுத்து நான் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி யாராவது ஒருத்தர் வந்துட்டு உண்மையை சொல்லுவாங்க, உண்மையை பேசுவாங்க, ஸோ மக்களுக்கு வந்து அது போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருமே வந்துட்டு அதை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அதனால வந்துட்டு நானே இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு மைவித்ரில அப்படி என்னதான் பிளான்ஸ் இருக்கு, மக்கள் எப்படி இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க, ஏன் மைவித்ரி வந்துட்டு மக்கள் அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸும், மைவித்ரிக்கு ஏன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்கு, பின்னாடி யாரு இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோஸை போடுறோம். ஆனா ஆல்ரெடி மெம்பரா இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம்தான், மைவித்ரி எப்பவுமே யாரையுமே ஏமாத்துனது கிடையாதுங்க. அது ஆல்ரெடி சேர்ந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஃபியூச்சர்ல சேர போறவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே கண்டிப்பா மைவித்ரில வந்துட்டு ரூ. 1 நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு நபர் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து அவங்க பாதியில நிறுத்திட்டு என்னன்னு தெரியாம இவ்வளவு நாள் பார்க்காம இருந்து இன்னைக்கு புதுசா அதே அந்த ஒரு ஐடியில லாகின் பண்ணாலுமே அவங்க டே 1ல பார்த்த விஷயம் என்னவோ, என்ன ஒரு இன்கம் எடுத்திருக்கிறாங்களோ அது இன்ன வரைக்குமே அவங்களோட ஐடியில இருக்கும். 1 இயர் பார்க்காம விட்டுட்டாங்க, 2 இயர்ஸ் பார்க்காம விட்டுட்டாங்க, லாக் அவுட் ஆகுறது, இல்ல அது பிளாக் ஆகுறது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க அன்னைக்கு விட்ட விஷயத்த இன்னைக்கு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு மைவித்ரில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஒரு விஷயம் தாங்க சொல்றேன். சாரி, கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூக்கு அப்புறம் எல்லா நியூஸ் சேனல்லையும் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி இன்கம் தரீங்க, கொடுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம எம்டி சாரே வந்துட்டு முழுக்க முழுக்க விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. இது மூலியமா தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையான விஷயம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இப்படிதான் இவங்க இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஓகே, இந்த உண்மை வந்து மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசி வந்துட்டு வியூஸை வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடுத்த விஷயமா இருக்கிற ஆயுர்வேதிக் கேப்சூலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நீங்க எப்படி கொடுக்குறீங்க, இது வந்து டாக்டரோட பரிந்துரை இருக்கா,
மக்கள் எடுத்துக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா அதை எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க உடம்புல அது எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியை வந்து கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பை மாத்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தவங்களுக்கு தெரியும், எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா. இப்போ வந்துட்டு இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கான விளக்கமும் ஆல்மோஸ்ட் நம்ம எம்டி சார் வந்துட்டு நம்ம சேனல்லையும் கொடுத்துட்டாரு, மைவி3 எம்டி ஃபாரம் சேனல்லையும் கொடுத்துட்டாரு, லைவா வந்த நியூஸ் சேனல்லையும் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவர் எல்லாத்துக்குமே விளக்கம் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்துட்டு கொடுக்க எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காரு, உண்மையை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு எல்லாருக்குமே. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உண்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வர நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே இது வரைக்கும் போட்டாங்க இல்லைங்களா, அவங்க இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியுது இவ்வளவு நாள் இது இவங்க வந்து பொய்யான ஒரு விஷயத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பொய்யான விஷயத்தான் நம்ம நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் தெரிய வர இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள சேனல்ல பாக்குவாங்களா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்குவாங்களா, இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியா பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் அதிகமாக்குறதுக்காக பொய்யான ஒரு விஷயத்த உண்மை 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 உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல உண்மை என்னைக்குமே உண்மை மட்டும்தான். அந்த ஒரு உண்மைக்கு முன்னாடி 1000 பொய் வந்தாலுமே அது நிக்காது. அது கூடிய சீக்கிரம் வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரிய வரும் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு யாருமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மைவி3ல ஆல்ரெடி நீங்க சேர்ந்து ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்கிற நபரா இருந்தா உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்துட்டு இது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களால நிறைய பேர் இப்போ ஒரு இன்கம் எடுத்துட்டு அவங்களோட லைஃப்பை வந்து வேற மாதிரி மாத்தி வாழ்ந்துட்டு இருக்குவாங்க. அதை பத்தி கேட்கும்போதே நம்ம வந்துட்டு இவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம், இவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம்னு சொல்லிட்டு சேர்ந்த நபர்கள் அவங்களுக்கு கீழே சேர்த்து விட்டு இந்த மாதிரியான வார்த்தையை கேட்கும்போது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். வெளியே இருந்து இதை பாக்குறவங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க நம்புங்க நம்பாம போங்க, பட் ரெண்டுமே பண்றதுக்கு முன்னாடி தீவிரமா அதை பத்தி விசாரிங்க. எது ஒண்ணுமே தெரிஞ்சுட்டு பேசுறதுதான் கரெக்டா இருக்கும். தெரியாம எதை பத்தியுமே பேசக்கூடாது. அதனால அனலைஸ் பண்ணி பாருங்க. இல்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆஃபீஸ் போங்க, இல்ல ஆல்ரெடி இன்கம் எடுத்துட்டு இருக்கிற பர்சனை பார்த்து நீங்க கேளுங்க. ஆனா என்ன ஒண்ணு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாவை கண்டிப்பா இதுக்கப்புறம் யாருமே நம்பாதீங்க. யார் ஒருத்தருமே உண்மையே வந்துட்டு சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ நான் என்னோட விஷயத்துல இப்போ வந்து நம்ம மைவித்தரோட விஷயத்துல வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், இப்படிதான் இருக்கும், இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பியிருக்கோம். நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கும்போதுதான் தெரியுது உண்மை என்ன, நீங்க எதையா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்பதான் அந்த விஷயம் வந்து எனக்கு தோணுது. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் கேட்ட விஷயம் எல்லாமே பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு சரியான முடிவை எடுங்க. சரியான முடிவு எடுத்தா மட்டும்தான் உங்களோட லைஃப்பும் சரியா இருக்கும். மைவித்ரில ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருக்கிறவங்க, இல்ல இப்போ புதுசா சேர்ந்த நிறைய பேர் பயந்துட்டு இருக்குவாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரியான முடிவை எடுக்க சொல்லுங்க, தெளிவா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா மைவி3 இதுல இருந்து வெளியே வரும். அதுவும் எப்படின்னா வேற லெவல்ல இந்த இஷ்யூ எல்லாம் முறியடிச்சு வெளியே வரப்போகுது. என்னதான் யாரு வந்து நம்ம நிறுவனத்தை பத்தி என்ன சொன்னாலுமே எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த முறியடிச்சு மைவி3 மக்களின் நிறுவனம், இது வந்து உண்மையான கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய போகுது. இப்போ கம்பெனில நடந்துட்டு இருக்கிற அப்டேட் பத்தி ஆல்மோஸ்ட் நம்ம எம்டி சார் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு எம்டி ஃபாரம் சேனல்ல. ஸோ அதை பார்த்துமே நீங்க ப்ரெசென்ட் மைவி3ல என்ன அப்டேட் போயிட்டு இருக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேற லெவல்ல போயிட்டு இருக்குங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு ஆப் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம எம்டி சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம்டி வீடியோலயே சொல்லியிருக்காரு. இல்ல நம்மளோட மைவி3 எம்டி ஃபாரம் அதை ஃபாலோ பண்ற நபர்களுக்கு தெரியும் என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்மளதே மைவி3 கொரியரே வந்துட்டு தனியா வந்துட்டு ஸ்டோர் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸஸ் ஓப்பன் ஆக போகுது. நிறைய விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் பார்க்கவும். அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ.